இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இந்த கல்யாணமாவது நல்லபடியா நடக்குமா? நல்லபடியா நடக்கும்னா சூப்பரா நடக்கும். நானே விரும்பி எல்லாம் ஏற்பாடும் பண்றேன். நீங்க முதல்ல 2 பேரும் போய் சாப்பிடுங்க. அம்மா வாங்க. இப்பதான்ப்பா சரியான சம்பந்தமா உன் அப்பா முடிவு பண்ணிருக்கான். ஆமா ஆமா உண்மைதான். நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. அம்மா நீ போங்க. சரி. உள்ள அந்த பன்னீர் துவைக்கிறதுக்கான என்னடா இன்னும் ரெடி ஆகாம இருக்கு? ரெடி ஆயிடுறமா. நீ இந்த Dress எல்லாம் எடுத்து வச்சிருக்கே உள்ள? அதெல்லாம் எடுத்து வச்சாச்சுடா. ஐயர் வந்துருவாரு. சரி சரி ரெடி ஆயிடுறா. ஐயர் வந்ததுக்கு மேல நீ பாத்துக்கோத. எனக்கு என்னவோ வெற்றி மனசுல வேற ஏதோ ஓடிட்டு இருக்கிற மாதிரி தான் தோணுது அத்த. என்னடி சொல்ற? அவன் சந்தோஷமா தானே இருக்கா? ஆஹா இல்ல அத்த. கடைசி நேரத்துல துளசி வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கிற நம்பிக்கையில இருக்காரு. நிஜமாவா? ஆமா அத்த. அவரு சொன்னதையே நான் கேட்டேன் அத்த. அவரு வேற ஏதோ பிளான்ல இருக்காரு. நாம உஷாரா இல்லனா கண்டிப்பா இந்த கல்யாணம் நின்னுடும் அத்த. இப்ப என்னடி பண்ணலாம்? எக்காரணத்தை கொண்டும் துளசி இங்க வந்துடவே கூடாது. அவளை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும். நான் அதுக்காக என்ன அவளை அடியாள் வச்சு கடத்தவா முடியும்? என்னால முடியும். இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் துளசி இங்க வரமாட்டா. நான் பாத்துக்கிறேன். துளசி மட்டும் இல்லங்க, அவ தங்கச்சி ஒருத்தி இருக்காளே பெரிய வில்லங்கம், அவளையும் விடக்கூடாதுங்க. நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாம இரு. ஐயா சொல்லுங்கய்யா. டேய் கேட்டுக்க. நான் சொல்ற மாதிரி செய். சரிங்க. பாத்துக்க. புரியுதா? இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவ இங்க வரக்கூடாது. நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. இப்பதான் ஆட்டம் களை கட்டுது. இன்னும் 2 மணி நேரத்துல துளசியோட ஆட்டம் மொத்தமும் க்ளோஸ். மா அஞ்சலி, என்ன இது? ஏன் யாரும் ரெடி ஆகாம இருக்கீங்க? சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. எங்க எங்கன்னா என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்கு போகணும்ல? அக்கா, உனக்கு என்ன மனசாட்சி இல்லையா? உன் புருஷன் வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறாரு. அந்த கொடுமையை நீ பாக்குறதும் இல்லாம என்னையும் பார்க்க கூப்பிடுறியா? நான் வரல, போ. நாம போய் தான் ஆகணும். எதுக்கு எதுக்குன்னு கேட்டேன். இந்த கல்யாணத்தை நிறுத்தவா போற? சும்மா வெறுப்பேத்தாத. அதான் சத்தியம் வாங்கிட்டல்ல, இன்னமும் பண்ணி தொலை. நான்லாம் வரல. மா நீயாச்சும் சொல்லுமா. என்ன சொல்லணும்? நியாயமா பார்த்தா நாம மொத்த பேரும் அங்க போய் அந்த கல்யாணத்தை நிறுத்தணும். நீதான் எங்க எல்லாரோட கையையும் கட்டி போட்டுட்டியே, நாங்க என்ன பண்றது? ஆனா ஒரு விஷயம் துளசி, நீ பண்ற இந்த தப்புக்கு வாழ்நாள் முழுக்க நீ வருத்தப்பட போற. உன்ன அந்த நிலைமையில பார்த்து நாங்க எல்லாரும் நொந்து சாக போறோம். அதான் நடக்க போகுது. மா வெற்றிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா போதும்மா. ப்ளீஸ் அஞ்சலி, போய் ரெடி ஆயிட்டு வா, போலாம். நான் வரலக்கா. நான் அந்த கல்யாணத்துக்கு போலன்னா அவர் தாலி கட்ட மாட்டார் அஞ்சலி, புரிஞ்சுக்கோ. அப்போ உன் வாழ்க்கையில் அப்படியாவது நல்லது நடக்கட்டுமே. பாரு, இப்ப அங்க பிரச்சனை பண்ணா அவர் வாழ்க்கை மேலும் சிக்கலாயிடும். அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க வாய்ப்பில்லை. ஆனா பண்ணாத ஒரு தப்புக்கு எதுக்கு தண்டனை? அவருக்கு எந்த தண்டனையும் வேண்டாம். அது எதுவா இருந்தாலும் நான் அனுபவிச்சுக்கிறேன். ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, வாங்க. ஏங்கா, மாமா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க? அவரு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, அப்புறம் ஏன் இன்னொருத்தி கூட சேர்த்து வைக்கணும்னு யோசிக்கிற? அந்த பொண்ணு கூட மாமாவால சந்தோஷமா வாழ முடியாதுக்கா. உன் வாழ்க்கையும் கேட்டு, மாமாவோட வாழ்க்கையும் கேட்டு, அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கேட்டு எதுக்கு இந்த கல்யாணம்? அஞ்சலி சொல்றத புரிஞ்சுக்கோ. நீங்க யாரும் வர மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்.
ஆனா என் நிலைமைய யோசிச்சு பாரு. நீ அவருக்காக வர வேண்டாம். என் மேல உள்ள பாசத்துக்காக வரலாம்ல. நீ என் தங்கச்சி தானே. வாதியா. அஞ்சலி அஞ்சலி ஆமாடா, புத்தி கெட்டு போச்சுடா அவளுக்கு. நாம என்ன செய்ய முடியும்? அவளே அதுக்கு தயாரா தானே இருக்கா. ஒண்ணும் பண்ண முடியாது, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. கடவுளே, உனக்கு சக்தின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா என் மக வாழ்க்கையை காப்பாத்தி கொடு. ஐயோ, என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தி கொடு. பாவம் அவ. ஐயோ துளசி, எதுக்கு எங்களை கட்டி வச்சிருக்கீங்க? கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக கூடாது. மீறி போனா அவ்வளவுதான். நீங்க ஒரு வாட்டி தான் சொல்லுவோம், புரியுதுங்களா? கல்யாணத்துக்கு தான் போறோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் அனுப்புனாங்க? ஐயோ அக்கா, யார் அந்த நமக்கு என்ன? நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. விடு. ஏய், ஆஹா, கொஞ்சம் எங்க அக்காவோட கட்டை டைட்டா கட்டிடுங்க. கட்டிட்டீங்களா? ஓகே ஓகே. எங்கதான் இருப்போம், போங்க போங்க. அப்பாடா, நாம அங்க போனதானே கல்யாணம் நடக்கும். இப்ப கண்டிப்பா கல்யாணம் நின்னு போயிடும். எப்படியும் மாமா உன்னை தேடி எங்க வந்துருவாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லக்கா. ஏ அஞ்சலி, நாம எப்படியாவது தப்பிச்சு போகணும். போக கடவுளா பார்த்து இந்த ரவுடிங்களை அனுப்பி நம்மளுக்கு உதவி பண்ணிருக்காரு. அதை நீ கெடுக்க சொல்றியா? அஞ்சலி, நம்ம அங்க போய் தான் ஆகணும். இல்லன்னா கல்யாணம் நின்னுடும். அவர் கல்யாணம் பண்ணிக்கலனா அவர் வாழ்க்கையே நாசமாயிடும். ஆஹா, அவர் வாழ்க்கை மட்டும்தான் நாசமா போகுமா? உன் வாழ்க்கை நாசமா போகாதா என்ன? அத நினைச்சு நம்ம குடும்பம் மொத்தமும் அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்து பரிதாபப்படுற இடத்துலதான் நீ இருக்க. நடக்கிறது நடக்கட்டும்க்கா. நான் தப்பிச்சு போறதுக்கெல்லாம் முயற்சி பண்ண மாட்டேன். என்னம்மா? இல்ல, புடவை எப்படி இருக்குன்னு கேட்கதா வந்த. செமையா சூப்பரா, வாட் ஏ பியூட்டிஃபுல். இல்ல நல்லா இருக்கு. வெற்றி, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. வை. போடா. எதுக்குன்னு சொன்னா? போ, வா, வந்து நில்லு. போ. கொஞ்சம் இப்படி வாமா. கல்யாண வீட்ல எல்லாரோட கண்ணும் உங்க 2 பேர் மேலதான் இருக்கு. ஜோடி பொருத்தம் அப்படி பிரமாதமா இருக்கு. நிஷா, ஒரு நிமிஷம் வாமா. அம்மா கூப்பிடுறாங்க. வந்துடும் மாப்ள. ஏண்டா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரலையா? வராங்க. நீ யாருக்கும் சொல்லலையா? சொல்லிட்டேன், அதை ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரி போ.